கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து விராட் கோலி அவர்கள் ஓய்வு அறிவிச்சிட்டாரு. ஒரு 2 or 3 டேஸ் முன்னாடி நம்ம ஒரு சில அப்டேட் போட்டிருந்தோம். கண்டிப்பா அவருடைய ரிட்டைர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ, அது ஜஸ்ட் ரூமர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதற்கான ரீசன் என்ன, விராட் கோலியை இனி ஒயிட் ஜெர்சியில பார்க்க முடியாத அவர் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவருடைய கேப்டன்சில பெருசா எதுவுமே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் குவைட்டா தான் போயிருக்கு. பட் இருந்தாலுமே டெஸ்ட் ஃபார்மெட்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி ஆகணும். 2014 சுரேஷ் ரெய்னா அண்ட் MS தோனி ஒரே அடியா பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன்சி விராட் கோலியோட கைக்கு மாறுச்சுங்க. ஸோ 2015க்கு அப்புறம் அவருடைய எரா அப்படிங்கிறது சும்மா வேற லெவல் இருந்துச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்ல பூந்து விளையாடாருன்னு சொல்லி ஆகணும். அவரு காட்டின அக்ரஷன், சிராஜ் மாதிரியான பசங்களை வச்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு உசுப்பேத்தி அந்த பவுலிங் போட்டு ஸ்பெல் போட்டு விக்கெட் எடுக்கிறதாகட்டும், ரொம்ப க்ரூசியலா இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் வின் பண்றதா இருக்கட்டும், ஜடேஜா அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்ல அவருடைய கேப்டன்சி உண்மையாலுமே எக்ஸலண்ட். அதை அடிச்சுக்கிறதுக்கு இப்பவும் ஆள் இல்லை அப்படிங்கறத சொல்லி ஆகணும். அவருடைய அக்ரெசிவ் டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப ரொம்ப குரூசியலா இருந்தது. எவ்வளவோ மேட்ச் வந்துட்டு பவுன்சர் போட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவர் நின்று பினிஷ் பண்ணி 100 அடிச்சுட்டு அவருடைய செலிப்ரேஷன் நாம் பார்த்திருக்கோம். அண்ட் ஆன் ஃபீல்டுல ரொம்ப முக்கியமா ஒரு பேட்டிங் ஆடுறதை விட ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த பவுலர்ஸை கண்டிப்பா உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவி அஸ்வின், ஜட்டு அது மட்டும் இல்லாம சிராஜ் இந்த மாதிரியான பவுலர்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணி விக்கெட் எடுத்துட்டு அந்த ஒரு செலிப்ரேஷன் பார்க்கணுமே. ஸோ இது எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்ல உண்மையாலுமே வேற லெவல் ரெக்கார்டு வச்சிருக்காரு. அட் த சேம் டைம் ரீசன்ட் டைம்ல அவருக்கு சரியா போகல. எஸ்பெஷலி லாஸ்ட் சீரிஸ் நடந்துச்சு இல்லையா, நியூசிலாந்து சீரிஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா கூட, இது ரெண்டுமே ஓரளவுக்கு குவைட்டா தான் போச்சு. அவருக்கு அந்த ஒரு 3வது இருந்து 4வது ஸ்டெம் லைன்ல பால போட்டா விக்கெட்டை தூக்கிடலாங்கிற மாதிரி கன்சிஸ்டன்டா எல்லாரும் அதே பிளானை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி மேட்ச் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா அதே லென்த்ல போட்டு அவருடைய விக்கெட்டை தூக்கி எடுத்துட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு குவைட்டா தான் போச்சு. பட் அது மேட்டர் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இங்கிலாந்து சீரிஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மாக்கு நீங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ கன்சிடர் பண்ணும்போது ஸோ அவங்க சொன்னா நல்லா இருக்காது, நம்மளே வந்துட்டு ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உடனடியாக டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாரு. அடுத்த உடனே விராட் கோலியும் அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிற நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பிசிசிஐ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த 1 சீரிஸாவது நீங்க ஆடி கொடுங்க, நம்ம ஃபேர்வெல் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கு, எல்லாருமே யங்ஸ்டரா வச்சு போனோம் அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்பவுமே ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டம், டீமை ஃபார்ம் பண்றதே கஷ்டம். ஸோ நீங்க இருக்கணும்னு சொன்னப்பவுமே கூட ஸோ ஒரு 2 or 3 டேஸ் யோசிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு அஃபீஷியலா அந்த வாரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டே மார்னிங் அந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு. ஸோ நான் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது விராட் கோலி அவருடைய பேஜ்ல இருந்தே வந்திருக்கு. உண்மையாலுமே டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்திருக்காரு. அண்ட் பிசிசிஐ வர்சஸ் விராட் கோலி ஒரு பேட்டில் போயிட்டு தாங்க இருக்கு. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு கூட ஒரு போஸ்ட் கூட போடல. பிகாஸ் அவர் மேல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம், ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்கல. ஸோ அவருடைய ஃபார்ம் ரொம்ப போரா இருந்தது. பட் இருந்தாலுமே ஃபைனல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக் லெவல்ல இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை தான் மறுபடியும் வந்து நின்னுச்சு. அவரே பார்த்துருக்காரு. ஸோ இது நல்லா இருக்காது, இந்த டைம்ல நம்ம வெளியில வந்துடலாம், ஓடிஐ ஃபார்மெட் மட்டும் ஆடுவோம், அடுத்த வேர்ல்டு கப் மட்டும் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கிளியர் கட் பிளான். ஸோ இனிமேல் விராட் கோலியை ஒயிட் ஜெர்சியிலே பார்க்க முடியாது அண்ட் ப்ளூ ஜெர்சி T20 ஃபார்மெட்லேயே பார்க்க முடியாது. ஸோ ஐபிஎல்லும் இந்த வருஷத்தை பொறுத்து, அடுத்த வருஷங்கள் வரப்போற வருஷங்களை பொறுத்து, எவ்வளவு வருஷம் 1 or 2 years அப்படிங்கிறதான் அவருடைய அந்த கடைசி. அவர் இப்போதைக்கு வெயிட் பண்றது அந்த வேர்ல்டு கப். அது போக ஒலிம்பிக் டோர்னமெண்ட் நடந்தது அப்படின்னா விராட் கோலி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் 2028ல நடக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மட்டும்தான் அவர் தயாராக போறாரு. ஸோ ஃபைனலா ஒயிட் கலர் ஜெர்சியில இனிமேல் விராட் கோலியை பார்க்க முடியாது, அஃபீஷியல் ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ தட்ஸ் எவ்ரியா கைஸ். ஸோ உங்களுடைய ஃபேவரட் விராட் கோலி மூமெண்ட் என்ன ஒயிட் ஜெர்சியில் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.